நான் என்ன கேள்வி கேட்டேன் புரிஞ்சுச்சா? எம்எல்ஏ எப்பயுமே டிவிக்கே தான். சரிங்களா ப்ரோ 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 நீ பேசு நீ பேச வாடா ஒண்ணு வா ப்ரோ ப்ரோ பேசு நீ வா பேசு. ஏன் டிவிக்கேன்னு சொன்னீங்க? பணத்தை வச்சு மக்களுக்கு இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்காரு. மக்களுக்கு என்ன பண்ணாங்கன்னு கேட்கறதுல ஏங்க இருங்க அவ்வளவு பணத்தை விட்டு வராருல்ல, சம்பாரிச்ச பணத்தெல்லாம் என்னென்ன செலவு பண்ணிருக்காரு? ஸ்கூல் பசங்களாம் எல்லாத்தையும் பணத்தை சரி. ஸ்கூல் பசங்களுக்கு இப்பதான் ஒரு 2 வருஷமா கொடுக்குறாங்க. அவன் சொந்த பணத்தை எடுத்து யாரு கொடுக்குறாங்க? சொந்த பணத்தை தான் விஜய் அவர்கள் 2 வருஷமா தராரு. காரணத்தோட தராருல, காரணத்தோட தராரு. அரசியல் வரதுனால தராரு. இதுக்கு முன்னாடி என்னென்ன தந்திருக்காரு? இது நம்மள நான் போறேன் தல எப்பயுமே டிவிக்கு தான் ஓட்டா. அதுதான் ஏன்னு சொல்லிட்டு போங்க. இந்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்தோம்னா சினிமா மோகம் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. அதாவது சினிமாவில் ஒருத்தர் வந்து நல்லா நடிக்கிறாங்க, நல்லா ஆக்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்காக நான் ஓட் போடுவேன். இதெல்லாம் வந்து சுத்த நான்சென்ஸாக இருக்குது. அதாவது 50 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தமிழ்நாடு எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி வந்த தலைவர்கள்லாம் எப்படி வந்து தமிழ்நாட்டை டெவலப் பண்ணாங்க, இதெல்லாம் வந்து எதுவுமே தெரியாமல் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அவங்களுக்கு தான் ஓட்டு போட போகிறேன், அவங்க வந்து என்ன நல்லா கொண்டு போவாங்க அப்படின்ட்டு சொல்கிறதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நிப்பாட்டிட்டு அரசியல் புகைதல் அப்படிங்கிறது ஒன்று வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வரணும். அதாவது எங்கள் அப்பா வந்து சுத்தமான டிஎம்கே, எங்கள் தாத்தாவும் வந்து டிஎம்கே தான். அதனால அவருடைய கருத்தை சொல்லிட்டு இருங்க. ஒரே நிமிஷம் நான் பேசிக்கிறேன். உங்களுடைய மாற்று கருத்து எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓப்பனா இங்க நின்று பேசிட்டு போறேன். ஓகேவா? எத்தனை டிவிகே ஃபேன் வேணாலும் வாங்க, நான் பேசிட்டு போறேன். நான் தயார். ஒத்த கொத்த பாத்துலாம் வாங்கன்னு ரெடியா இருக்காரு. நான் ரெடிதாக்கா.